2006 கேரளால ஒரு சின்ன டவுன்ல எல்லாருக்கும் நைட் காலர் பத்தி தெரியும். முதல்ல அது ஒரு வதந்தியா இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் கரெக்டா ராத்திரி 2 மணிக்கு உங்க வீட்டு லேண்ட்லைன் போனுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க போனை எடுத்தா அமைதியா தான் இருக்கும். அப்புறம் யாரோ மூச்சு விடுற சத்தம் மெதுவா கேட்கும். அந்த கால்ஸ் எப்பவுமே தொடர்ந்து 3 நாள் வரும். 4வது நாள் யார் போனை எடுத்தாங்களோ அவங்க வீட்டிலேயே செத்து கிடப்பாங்க. வீட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சதுக்கான தடயமே இருக்காது. ஆனா அவங்க செத்து கிடப்பாங்க. போன் அவங்க கையிலேயே இருக்கும். மீராவுக்கு 17 வயசு இருக்கும்போது அவங்க வீட்டு லேண்ட்லைன் ராத்திரி 2 மணிக்கு அடிச்சது. இந்த அர்பன் லெஜண்ட் பத்தி அவளோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருந்தா. ஆனா அதெல்லாம் சும்மான்னு நினைச்சா. அவ போனை எடுத்தா சிரிச்சுக்கிட்டே ஹலோ நைட் காலர்னு மெதுவா சொன்னா. அப்புறம் மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. அவ போனை படக்குன்னு வச்சா அவளோட நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. அடுத்த 2 நாளும் அந்த கால்ஸ் தொடர்ந்து வந்துச்சு. 3வது கால் வரும்போது அவ பயந்து போயிட்டா. 4வது நாள் ராத்திரி அவளுக்கு தூக்கமே வரல. 2 மணிக்கு போன் மறுபடியும் அடிச்சது. அவ அதை எடுக்கல. அதுக்கு பதிலா சுவத்துல இருந்து போனை பிடுங்கிட்டா. ஆனா அவளோட செல்போன் மறுபடியும் அடிச்சது. மறுமுனையிலிருந்து ஒரு குரல் மெதுவா கேக்குது. ஏன் நீ போனை எடுக்கல? மீரா உயிர் பிழைத்ததுக்கு காரணம் அவளோட அப்பா ஓடி வந்து அவ கையில இருந்த போனை பிடுங்கினதாலதான். அதுக்கப்புறம் அவளுக்கு கால் வரது நின்னு போச்சு. ஆனா ஊர்ல வேற இடங்கள்ல மரணங்கள் தொடர்ந்து நடந்துச்சு. போலீஸ் விசாரிச்சாங்க. அந்த கால்ஸ் எங்கிருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. சில குடும்பங்கள் அவங்க போன் லைனை மொத்தமா கட் பண்ணாங்க. ஆனா அப்பவும் செல்போனுக்கு கால்ஸ் வந்தது. அந்த கொலையாளி ஒருபோதும் பிடிக்கப்படல. 15 வருஷங்கள் போயிருச்சு. மீராவுக்கு இப்போ கல்யாணமாகி அவளோட கணவன் கார்த்திக் கூட பெங்களூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ அந்த கடந்த காலத்தை மறக்க முயற்சி பண்ணா. ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு அவளோட டெலிபோன் அடிச்சது. அவ போனை எடுத்தா. மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. அவளோட நெஞ்சு நிக்கிற மாதிரி இருந்துச்சு. யாரு இதுன்னு மெதுவா சொன்னா. அந்த குரல் சொன்னது ரொம்ப நாள் ஆச்சு மீரா. பயந்து போன அவ மறுபடியும் போலீஸ் கிட்ட போனா. இந்த தடவை டெக்னாலஜி வளர்ந்திருந்ததால அவங்க அந்த காலை ட்ரெஸ் பண்ணாங்க. அது நகரத்துக்கு வெளியில இருந்துச்சு. அதிகாரிகள் உள்ளே போன போது துருப்பிடிச்ச ஆணிகளால சேர்ல ஒரு பிணம் குத்தப்பட்டிருந்துச்சு. ரொம்ப நாள் முன்னாடியே செத்து போன பாதி பதப்படுத்தப்பட்ட ஒரு உடல். டிஎன்ஏ சோதனையில அது ரவி மேனன்னு உறுதியாச்சு. அவ 2006ல மீராவோட ஊர்ல இருந்து காணாம போன ஒரு டெலிபோன் ரிப்பேர்காரன். ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல. மீராவோட போனுக்கு வந்த கால்ஸ் அந்த பிணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வந்திருந்துச்சு. அந்த ராத்திரி கரெக்டா 2 மணிக்கு மீராவோட மொபைல் அடிச்சது. அதே நம்பர், அதே அமைதி. மீரா கேட்டா, நீ யாரு? அதற்கு அவன் சொன்னான், உன்னை கூப்பிட எனக்கு ஒரு உடல் கிடைச்சது.